காக்க சுமார் 50 முறைக்கு மேலாக நமது சங்கத்தின் உறுப்பினர்கள் இரத்த தானம் செய்து பல உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார்கள். அதற்காக தமிழக அரசின் விருதினை பெற்று நமது சங்கத்திற்கு மிகவும் பெருமையை தேடி தந்திருக்கிறார்கள். திரு எல்.பி. கோடீஸ்வரன் அவர்கள், திரு எம். ஜெகதீப் அவர்கள், திரு பி. தங்கராஜ் அவர்கள் இவர்களை பாராட்டும் விதமாக நமது சங்கத்தின் சார்பாக இன்று அவர்களுக்கு பாராட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. வருகை புரிந்த நமது சங்கத்தின் தலைவர் திரு எம். நாகராஜன் அவர்களையும், நமது சங்கத்தின் செயலாளர் திரு எஸ்.ஆர். ராஜகோபால் அவர்களையும், நமது சங்கத்தின் துணைத் தலைவர் திரு டி.எஸ். பழனிவேல் அவர்களையும் மற்றும் உறுப்பினர் பெருமக்களையும், நமது நிறுவனர் திரு பி.வி.எஸ்.எம்.கே. வசந்தகுமார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாராட்டும் விதமாக நமது சங்கத்தின் உறுப்பினர் குருதி கொடைவள்ளல் திரு எம்.பி. கோடீஸ்வரன் அவர்களுக்கு சால்வை அணிந்து ஒரு நினைவு பரிசை நமது சங்கத்தின் தலைவர் திரு நாகராஜன் அவர்கள் வழங்குவார்கள். இதே போன்று பலமுறை இரத்த தானம் செய்த திரு எம். ஜெகதீப் அவர்களை கௌரவிக்கும் வகையில் நமது சங்க செயலாளர் திரு எஸ்.ஆர். ராஜகோபால் அவர்கள் பொன்னாடை அணிந்து நினைவு பரிசை வழங்குவார். இதேபோன்று நமது சங்கத்தின் உறுப்பினர் திரு பி. தங்கராஜ் அவர்களை கௌரவிக்கும் வகையில் நமது சங்கத்தின் துணைத் தலைவர் டி.எஸ். பழனிவேல் அவர்கள் பொன்னாடை அணிந்து நினைவு பரிசை வழங்குவார். ரத்தம் கொடுத்தா மட்டும் போதாது. இந்த பாராட்டு விழாவில் தங்களது சிறப்புரையை ஆற்றும்படி எம்.பி. கோடீஸ்வரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இல்லை முதல் பாராட்டு யாரோ பேசிட்டோம், அதுக்கப்புறம் அவர் ஏற்புரை அவர் பேசிட்டார். நமது இரத்த கொடையாளிகளை பாராட்டி நமது சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு பி.வி.எஸ்.என். ஜெயபிரகாசம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். சிறப்புரையாற்றி வாழ்த்துரையை வழங்குவார்கள். அதாவது மதிமுறை இது என்று சொன்னதற்காக வழிமுறையை பின்பற்றியதற்கு நன்றி. அன்பார்ந்த இனிய இதயங்களின் அனைத்து நிர்வாக பெருமக்கள், உறுப்பினர் பெருமக்கள், இந்த இரத்த தான கொடைவள்ளல் அவர்களை பாராட்டும் முகமாக இன்றைய தினம் நமது சங்கத்தின் சார்பாக பாராட்டு விழா இனிதே நடைபெறுகிறது. இந்த இரத்த தானம் என்பது
எண்ணங்களில் இருந்துதான் அது உந்து சக்தியாக இவர்கள் ஆற்றிய பணி சிறந்துள்ளது. அந்த வகையில் நம்முடைய கோட்டீஸ்வரன் நம் சங்கத்தின் சார்பாக நடத்திய இரத்த தான முகாமிலே 2 முறை அவர் கொடையுள்ளதாக வீட்டிருக்கிறார். அதுபோன்று அவர் அது மட்டுமல்லாமல் அவரது நண்பர்கள், உறவினர்கள், பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் உந்து சக்தியாக இழுத்து வந்து ஒரு வெறும் ஒரு முன்னுதாரணத்தை நாம் மட்டும் கொடுத்தால் போதாது, மற்றவர்களையும் இந்த பணியில் ஊக்குவித்து இந்த மனித நேயம் மேன்மேலும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் மட்டுமல்லாது ஆசிரியர் தங்கராஜா அவர்கள் அந்த பணியை செய்திருக்கின்றார். 50 முறை கொடுத்து தமிழக அரசால் பாராட்டப்பட்டவர். அவர் நம்முடைய சங்கத்தில் சேர்ந்த அடுத்த நிமிஷம் அவருக்கு ஒரு தமிழக அரசால் பாராட்டப்படும் கௌரவம் என்பது மிக்க மகிழ்ச்சியான தருணம். அந்த வகையில் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக எம் ஜெகதீப், அவர் என்னுடைய தர்ம பண்டில் பல காலம் அவருடைய தாத்தா ஐயப்பா ஜெயராஜ் அவர்களுடைய நான் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் அவருடன் பழகியிருக்கின்றேன். அந்த வகையில் நம்முடைய தகவலால் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அடிக்கடி ரத்த தானம் உடையவர்களாக இருக்கார். நீங்கள் தந்தையை விட குட்டி பாயிரன்னு நீ முதல்ல பரிசு வாங்கிட்டார். அவரும் அடுத்து பரிசு வாங்குற அளவுக்கு அவரும் வளர்த்தார். அந்த வகையில் நீங்கள் ஆற்றிய சேவை நாட்டுக்கு மட்டுமல்ல, உங்கள் உடலுக்கும் நல்லது. நீங்கள் கொடுத்த ரத்தம் 2 நாளில் மீண்டும் பதிவு செய்யப்படும். அந்த வகையில் சைக்கிளிக்கா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கிறது தான். அதனால தானத்தில் எத்தனையோ தானங்கள் இருக்கு. ரத்த தானம் தான் சிறந்ததா நானும் பேசலாம். ஆனால் எல்லா தானமும் சிறந்தது தான். அந்தந்த நேரத்தில் எந்தெந்த தானம் வேணுமோ, அன்னதானம் பசியாக கொடுப்பவர்களுக்கு அன்னதானம், ஒரு நோய்வாய்ப்பட்டு வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருக்கிறதுக்கு உறுதி கொடுக்கிறது ஒரு முக்கியமான அது தருணம். அந்த தருணத்தில் அந்த தானம் தெரியும். அது மாதிரி பாரதி சொன்ன அன்னதானம் 1000 அன்னசத்திரம் 1000 கட்டல், அங்கே ஏழைக்கு ஒரு கல்வி கரைத்தல், அது ஒரு தானம் சிறந்தது. அது மாதிரி இந்த தானம் செய்தாலும் சரி, அது அந்த காலத்தில் எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ அந்த வகையில் எல்லா தானமுமே சிறந்த தானம் தான். அந்த வகையில் நீங்கள் செய்த இந்த தானம் மனித நேயமிக்க நீங்கள் செய்த தானம். அது நம்ம சங்க உறுப்பினர்களாக நீங்கள் இருந்து இந்த பணியை செய்து நம் சங்கத்திற்கும் பெருமை செய்து நீங்களும் பெருமையடைகின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் மேன்மேலும் இது போன்ற பணியை செய்து மேன்மேலும் இது போன்ற பாராட்டுகளை நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி, உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனும் இதே போன்று இந்த பணியில் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்ததாக நமது சங்கத்தின் துணைத் தலைவர் டிஎஸ் பல்வேறு அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். காலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நம்ம ஒரு 4 வருடம் சிறப்பாக செய்து அதுவும் இப்பொழுது தமிழக அரசின் சார்பாக விருது 50 வருஷம் 50 நாட்கள் கொடுத்தவங்க அவார்டு தமிழக சிறப்பு நமக்கு உறுப்பினர் கோடீஸ்வரர் அவர்களுக்கும் ஜெகதீப் அவர்களுக்கும் ஆசிரியர் தங்கராஜ் அவர்களுக்கும் தமிழக அரசின் சார்பாக
சொல்வது. இது வந்து நமக்கு ஒரு பெருமையான விஷயம். இவங்க 3 பேருமே நம்ம வசந்த் சார் எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலுமே எங்கே சார் கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும்னா அவங்க முதல் கிடைக்கும். உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த ரத்தம் தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய முகமலர்ச்சி கேட்கறவங்களுக்கு ஒரு முகமலர்ச்சி தந்து தன்னுடைய ரத்த தானத்தை சிறப்பாக செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அடுத்தபடியாக நமது சங்கத்தின் நிறுவனர் திரு PDSN கே வசந்தகுமார் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். பாராட்டு விழாவிற்கு அனைவருக்கும் உறுதிமொழியாக கோடீஸ்வரர் டி தங்கராஜ் மற்றும் மற்றும் நிர்வாகத்திற்கு உறுப்பினர்கள் அறிவிக்கிறேன். இந்த ரத்த தானத்துக்கு அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த தன்னார்வ கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா தன்னார்வ தொழில்துறையாளர்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸை பார்க்கவே போகணுவாங்க. ஸோ இதில் வந்து நான் சொல்லி சொன்னால் ரொம்ப நாளாக தெரியும். இதே மாதிரி தான் ஜெகதீப்பு அவங்க அப்பா திரு மாரிசன் அவர்கள், ஜெகதீப்போட சித்தப்பா திரு பாலமுருகன், இவங்க எல்லாருமே ஸ்டேட்டஸை பார்த்தவொடனே போடணும். அவங்க வந்து கொண்டு ரிசர்ச் பண்ணுறாரு, அவருக்கு நான் ஒட்டுக்கு போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு தடவை நீங்கள் பெற்று கொடுக்கும்போதும் ஒரு முகம் தெரியாத ஒரு மனிதனை காப்பாற்றணும். நமக்கு நல்லா தெரியும் பேஷண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 1% கூட வந்தது கிடையாது. மேற்கொண்டு கொடுத்தாரு, நம்ம தெரிஞ்சவர் கேட்டாரு, திரு கமலஹாசன் கேட்டாரு. ஆனால் கொடுத்தது அவருக்கு தெரியாதான் போய் கொடுத்தாரு போயிட்டு. ஸோ இப்படிதான் வரும். நம்ம அடுத்தவருக்கு உதவி செய்யறது வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிடையாது, ஒரு பெரிய காலம். ஸோ நம்ம நீங்கள் வந்து நம்ம ட்ரஸ்டோட ப்ரிஃபரன்ஸ் சொல்கிறத நம்ம ட்ரஸ்ட் ரொம்ப பெருமைப்படுது. அந்த பெருமிதத்தை பார்த்தீங்கன்னா திரு தங்கராஜன் அவர்கள் நம்ம ட்ரஸ்ட்டில் ஒரு 2 ஃபங்க்ஷன் வந்தார். அவராக விரும்பி வந்து நான் நம்ம சங்கத்தோட இணைந்து செயல்பட்டு சொன்னார். அவருக்கு மிக்க நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரே ஒரு வருஷம் அந்த பாராயணத்துக்கு மெம்பர் நிறையா வந்து தான் நல்லா இருக்கும். அதுதான் ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. மற்றபடி இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரனுக்கு பிறந்தநாள். ஸோ அதுக்கு சிறப்பு அமைச்சிருக்கோம். ஸோ ஒரு பத்திரிகை பாடிட்டு அவருக்கு கேட்கும் கட்டுறோம். தேங்க்யூ. அந்த பலன் எப்போ உணர்ந்ததுன்னா, நான் வந்து ஒரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 3 வயசு குழந்தைக்கு வந்து பிளட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ மட்டும் அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பிளட்டு அந்த 3 வயசு குழந்தைக்கு பிளட்டு கொடுக்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து எனக்கு கையெழுத்து கும்பிடும்போது அப்போ தான் பிளட்டு கொடுக்குற வேல்யூ எனக்கு தெரிஞ்சுது. இந்த பிளட்டு வந்து இவ்வளோ வேல்யூ இருக்கா, அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு இந்த பிளட்டு வந்து உபயோகப்படுமா என்ற விஷயத்தை அந்த உணரும் போது தான் அப்போ நம்மளால முடிஞ்சது. கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட் வந்து நமக்கு மற்ற கொடுக்க முடியுது. இப்போ எல்லாரும் பிளட்டு கொடுக்க முடியாது. எல்லாரும் ஒன்று ஏஜ் ப்ராப்ளம் இருக்கும், ஒன்று ஹியூமோகுளோபின் இருக்காது. பிளட்டில் கொடுத்தவங்க ஹியூமோகுளோபின் இருக்கும், சில பிபி இருக்கக்கூடாது, சுகர் இருக்கக்கூடாது, இவ்வளோ விஷயம். ஆனால் அதையும் கடந்து நமக்கு கொடுக்க வைக்கிறார் ஆண்டவர். அந்த கடவுள் வந்து எனக்கு கொடுக்குற ஒரு இது வேணும் இல்லையா, அந்த இதை நான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கேன். மற்றவங்க பிளட்டு கொடுக்கணுன்ற விஷயத்தை கொடுக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அளவுக்கு நான் பிளட்டு வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை கொடுத்துருந்தேன். ஆனால் இணைய சங்கத்தில் சேரும்போது வசந்தோட ஊக்குவிக்கும் மோட்டிவேஷன் தான் ரொம்ப சந்தோஷப்படுது. உடனே ஃபோன் பண்ணாரு, பிளட் கொடுக்கணும்னாரு, இப்போ பிளட் கேம்ப் எடுத்து சர்வீஸ் செய்யும்போது தான்
ரொம்ப நன்றி சார். என்னை வந்து பாராட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. சார் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு சார் தமிழக அரசால் விருது பெற்ற நமது சங்கத்தின் சார்பாக பாராட்ட பெறும் மூவரும், ஒருவர் ஜெகதீப் கல்லூரி மாணவர், வி தங்கராஜ் அவர்கள் ஆசிரியர், எம்பி கோட்டீஸ்வரன் அவர்கள் ஒரு பள்ளியின் நிர்வாகி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக திரு வி தங்கராஜ் அவர்கள் நமது சங்க உறுப்பினர் ஏற்புரை வழங்குவார்கள். ஆண்டவர்களுக்கும் சார்களுக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். மைக்கில் நான் வந்து ரத்த தானத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணால் 1989 தியாகராய காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜில் படிக்கும்போது என்சிசியில் இருந்தேன். என்சியில் இருக்கும்போது அந்த என்சிசி ஆஃபீஸர் மதுசூதரர் அவர்கிட்ட மறக்க மாட்டேன். அவர் வந்து என்னை பேட்டர்னில் ரன்னிங்லாம் கூட சொல்லுவாங்க என்சிசியில். அப்போ என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சைக்கிள் ரேலி ஒன்று நடத்துகிறோம். இங்கேருந்து சைக்கிள்லே 172 கிலோமீட்டர் திருத்தணி அப் அண்ட் டவுன் 172 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் அதில் கலந்து சொன்னாங்க. கலந்துட்டு அங்கே ஒரு பிளட் கேம்ப் நடத்துகிறாங்க. அதில் நீங்கள் சார் இங்கே பாஸ் சொன்னேன். இல்லை சார் எனக்கு பிளட் பயம், அது என்ன ஒரு ஊசியெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக சேரீங்களே என்னை அன்றைக்கி அவர் மோட்டிவேட் பண்ணார். அந்த மோட்டிவேஷனில் நான் எங்கள் பிளட் சார் சைக்கிளே இருந்து ட்ரெக்கிங் மாதிரி போனோம். போய் அங்கே போய் பிளட் கொடுத்துட்டு திருப்பி இங்கே வந்தோம். அன்றைக்கி அவர் அன்றைக்கி என்னை மோட்டிவேட் பண்ணலைன்னா எனக்கு அந்த ரத்த தானம்ன்றது ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சிருக்காது. மதுசூதனுக்கும் அவர் எனக்கு அன்னைக்கு அன்னைக்கு ஆரம்பிச்சது. அது வந்து வருஷம் தொடர்ச்சி இருந்தேன். இப்போ 2000 நம்ம தேசிய ஸ்கூலில் ஆரம்பித்தோம். அந்த NSS சார்பாக கொடுத்தோம். அப்போ வந்து PATP ராஜசேகர் சார் வந்தார். அப்போ என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் எத்தனை முறை கொடுத்துருக்கீங்க அப்படின்னாரு. 13 முறை கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். சொன்னோன்னு அவர் சொன்னார், என்ன அசால்ட்டாக சொல்கிறீங்க, 10 முறை கொடுத்ததுக்கு GHL ஸ்டாண்ட்லாம் ஒரு அவேர்னஸ் கௌரவத்துக்கு கொடுப்பாங்க, நீங்கள் எப்படி மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிட்டார். நான் எதுவுமே நினைக்கல. போயிட்டு பார்த்தா ஒரு கிஃப்டோட வந்து எனக்கு நான் பிளட்டு கொடுத்த உடனே அங்கே ஒரு கிஃப்ட் அவர் கையில் எனக்கு கிஃப்ட் வாங்கினேன். அந்த கொடை வெள்ள கடை சொன்னாங்க. அவர் எனக்கு கொடுத்து என்ன ஒரு பாராட்டு சொன்னார், நீங்கள் வந்து GH போங்க, 10 முறை கொடுத்ததுக்கு அவார்டு கொடுப்பாங்க, இந்த சர்டிஃபிகேட்லாம் காமிச்சு சொல்லுங்க. நான் வந்து கவர்மெண்ட்டில் அந்த அளவுக்கு செய்ய மாட்டேன், எனக்கு அலைய முடியாது, ஸ்கூலில் லீவ் போட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் ட்ரேஸை மறந்தேன். அந்த இதை விட்டுட்டேன். ஆனால் தொடர்ச்சியாக NSS கேம்பில் கொடுத்துட்டே இருந்தேன். ஸ்ட்ரென்த்ராக கொடுக்கும்போது வசந்தகுமார் சார் வந்தாங்க. சார் என்கிட்ட கேட்டாங்க, நேற்று கொடுத்துருக்கு எல்லாம் சொன்னேன் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு இது அப்போ எதுவுமே எனக்கு சொல்லலை. அதுக்கப்புறம் இப்போ 2 ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். சாருடைய ஃபங்க்ஷன் நான் வந்திருந்தேன். வந்துட்டு என்கிட்ட கேட்டார், இப்போ சார் ரெக்கமெண்ட் பண்ணி தான் எனக்கு கண்டிப்பாக இந்த அவார்டு எனக்கு கிடைச்சிது. உண்மையிலே சார் கிடைச்சிடும். அடுத்து இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அந்த செக்ரட்டரியேட், இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக்ரட்டரியேட்டில் உள்ளே யாரும் சொல்லி பார்க்க முடியாது. ஹாஸ்பிட்டலில் போகலாம், அவர் பெரிய ஒரு பழைய செக்ரட்டரி ஒரு அமைப்பு கேட்டுருக்காங்க. அவ்வளோ அழகாக உட்காந்தாங்க. வந்துட்டு எல்லாருமே பேசிட்டாங்க. மிகப்பெரிய காரணத்தில் உட்கார்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நம்ம ஒரு மருத்துவர் கையால் ஒரு அரசியல்வாதின்னு சொல்கிறத விட அவருக்கு நமக்கு கிஃப்ட் அந்த கொடுத்தவருக்கு ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர், அவர் வந்து மினிஸ்டர் கொடுத்தார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கௌரவம் கிடைச்சது. ப்ளஸ் இந்த இணைய இதயங்களோட என்னுடைய இதயத்தை இணைச்சிருக்காங்க. சாருக்கு மிக நன்றி தெரிவிக்கிறது. இது பாராட்டுக்காக மிக நன்றி. ஹாப்பி பர்த்டே. கேக் கட் பண்ணலாம். Happy birthday to you. Happy birthday.